அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு ரவா இட்லி தான் செய்ய போகிறேன். ஏற்கனவே நான் யூடியூப்பில் பெரிய வீடியோவில் போட்டிருக்கிறேன். இப்போ வந்து சப்ஸ்கிரைபர் கிட்ட அவக்காகவும் அனைவருக்காகவும் நல்ல பஞ்சு பூவில் டேஸ்டான இட்லி தான் செய்ய போகிறேன். அதற்கு முதல்ல 1 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பெல்லாம் ரவை எடுக்கணும். 1 கப் உளுந்துக்கு 1 மேசக்கரண்டி வெந்தயம் போட்டு நல்லா 3 நாள் கழுவிட்டு ஒரு 5-6 மணி நேரம் ஊற வச்சு கொள்ளுங்க. அது ஊறினதுக்கு பிறகு ஒரு 5-6 மணி நேரத்துக்கு பிறகு 2 கப் ரவை எடுத்திருக்கிறேன். அதாவது இது வந்து கொஞ்சம் மஞ்சள் கலர் ரவை, நல்ல குருணி போல் ரவை, நம்ம உப்புமாக்கு போடுற ரவை மாதிரி. நீங்கள் வெள்ளை ரவை இருந்தால் வெள்ளை ரவை போட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு 3/4 கப் சோறு எடுத்திருக்கிறேன். 2 கப் ரவை, 1 கப் உளுந்து, 3/4 கப் சோறு, இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருட்கள். அதை சேர்த்து வெந்தயம். இப்போ வந்து ஊறின உளுந்தோட ஊறின தண்ணியோடையே போட்டு அரைச்சி கொள்ளுவோம். அதோட சோறு பழைய சோறையும் போட்டு நல்லா மை போல் அரைச்சி கொள்ளுங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைப்படணும். உளுந்து அரைச்சிட்டு இதோட ரவையும் போட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. நான் ரவையை போட்டு மிக்ஸ் பண்ணுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், சாரி. இப்போ கையால் பாருங்கள், நல்லா அடித்த வடிவாக கையால் ஒரு 5-6 நிமிஷம் தொடர்ந்து அடித்தேன். நான் நல்லா வடிவம் அடிபட்டு வந்து இதே பதத்துக்கு நீங்களும் அடித்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி இதை ஒரு 10 மணி நேரம், இந்த குளிரண்டை விட ஒரு 10 மணி நேரம் நான் வச்சேன். இப்போ கொஞ்சம் வெயிலும் வந்துட்டுது. வச்சுட்டு ஒரு 10 மணி நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்லா பொங்கி வந்துட்டுது. நான் வந்து 10 மணி நேரத்துக்கு பிறகு ஃப்ரிட்ஜில் எடுத்து செய்தேன் நான் அடுத்த நாள். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1.5 மேசக்கரண்டி உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரே பக்கத்தில் நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இப்படி வரணும். அதுதான் சரியான பாதம். இதில் இந்த அளவுக்கு தான் நீங்கள் தண்ணி விட்டு கரைச்சி எடுக்க வேணும். இப்போ தட்டில் வந்து ஒயிலை போட்டு தடவிட்டு நல்லா 3 தட்டு நான் எடுத்தேன். நான் ஒரு இட்லி சட்டிக்கு 3 தட்டு இருந்துச்சு. 3லேயும் நான் ஊற்றி தண்ணி ஏற்கனவே கொதிக்க விட்டுட்டேன். 3 தட்டையும் இட்லி சட்டியில் வச்சுட்டு மூடிட்டு ஒரு 7-8 நிமிஷம் அப்படியே அவிய விடுங்க. நீங்கள் ஒரு கத்தியாலேயோ இல்லாட்டி ஒரு குச்சியாலேயோ குத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஒட்டாமல் வரும். அப்போ நமக்கு அவிச்சிட்டு அர்த்தம் இட்லி. இப்போ வந்து நல்லா தண்ணியை தெளித்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு எடுத்திங்கன்னா நல்லா சொஃப்டான பஞ்சு போடுற இட்லி வந்துச்சு. எனக்கு அவ்வளோ அருமையாக வந்தது. நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த டேஸ்டான பஞ்சு போடுற இட்லிக்கு நான் சட்னி அரைச்சினா மிண்டியில் கருவேப்பிலை, தேங்காய், பொட்டுக்கடலை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், யூடியூப்பில் பாருங்கள். அந்த சட்னி வேணுமெண்டா பார்த்துட்டு செய்துட்டு இந்த இட்லியை செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.